அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய, உங்கள் மனதை பாதிக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை தினம்தோறும் இரவு செய்யுங்க. தினமுமே செய்யலாம். இதை நீங்கள் செஞ்சுட்டு போய் தூங்கும்போது அப்படியே உங்கள் மனசு, உங்கள் உடம்பெல்லாம் காற்றுல மிதக்கிற மாதிரி ரொம்ப லேசாக இருக்கிறத உங்களால் நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியுங்க. இது பூஜை, விரதம், மந்திரம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு எளிமையான ஒரு பரிகாரம், தண்ணீரை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். இதற்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். மாதவிளக்காய் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். அசைவ உணவு எடுத்துட்டேங்க செய்யலாமா, தாராளமாக செய்யலாம். இதுக்கு எந்த விதிவிலக்குமே கிடையாது. பிறப்பு தீட்டு எந்த விதிவிலக்குமே கிடையாது. எல்லாருமே, சிறிய குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எல்லாருமே இந்த தண்ணீர் பரிகாரத்தை செய்யலாம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், கணவனை இழந்த பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு நம்ம சேனல் சார்பாக சில உதவிகளை செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம். அதை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டு அவர்களுக்கு நீங்களும் உதவி செய்ய விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும். வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இதற்கு முதல்ல தேவையான பொருள், ஒரு கண்ணாடி டம்ளர், சுத்தமான கண்ணாடி டம்ளரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடணும். அதாவது இந்த தண்ணீரே நல்லா மஞ்சள் கலரில் மாறுற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா தண்ணீரை போட்டுக்கோங்க. கைப்பிடி இருக்கிற மாதிரி கிளாஸாக இருந்தாலும் சரி, கைப்பிடி இல்லாத கிளாஸாக இருந்தாலும் சரி, மஞ்சள் பொடியை போட்டுட்டு அந்த தண்ணீரை நல்லா மிக்ஸ் பண்ணி, அதாவது இந்த தண்ணீரே பார்க்க மஞ்சள் கலரில் இருக்கணும். உங்கள் மனசில் நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அந்த தண்ணிக்குள்ளே ஒரு 2-3 ஐஸ் க்யூப்ஸையும் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கரையிறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா அது கரைய அந்த தண்ணீர் கொட்ட தான் நம்ம கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, என்னால் தாங்கவே முடியாத துன்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க அதில் ஒரு 1-2 என்ன செய்யுங்க, ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. அதனால் நிறைய போட்டுறாதீங்க. 1-2 போட்டு மஞ்சள் கலந்த தண்ணீர் நல்லா இது மாதிரி மஞ்சள்னு எடுத்து வச்சுட்டு நேராக உங்கள் வீட்டு கிச்சன் சிங்க்குக்கு போய், சிங்கில் எச்சி பாத்திரம் இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். அந்த சிங்கில் போய் அந்த தண்ணீர், டம்ளர் முட்டை ஏற்கனவே தண்ணீர் இருக்கணும், அந்த தண்ணீரில் நீங்கள் பைப்பை திறந்து விட போகிறீங்க. திறந்து விட்டுட்டு அந்த தண்ணீர் வழிஞ்சு போயிட்டு இருக்கும் இல்லையா, மஞ்சள் கலந்த தண்ணீர் ஃபுல்லாக வெளியில் போய் சுத்தமான தண்ணீர் வர்ற வரைக்கும் டேப்பை திறந்து விடுங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 செகண்ட்லேயே உங்களுக்கு இந்த பரிகாரம் முடிஞ்சு போயிடும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தண்ணீர் சிதறி போயிட்டு இருக்கு பாருங்க, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்ககிட்ட இருந்து எது உங்களை விட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த தண்ணீரோடு சேர்ந்து அந்த அழுக்குகளும் சேர்ந்து போயிடும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள், கஷ்டங்கள், துன்பங்கள்லாம் அந்த தண்ணீரோடு சேர்ந்து போயிடும்னு சொல்லப்படுதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் இல்லையா? இதை நீங்கள் தினம்தோறும் கூட தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி செஞ்சேங்க, நாளைக்கு என்னால் செய்ய முடியாது, வெளியில் இருக்கிறேன், அன்றைக்கி செய்யலாமா, தாராளமாக செய்யலாம். அதுவும் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுட்டு போய் படுத்து தூங்கி பாருங்கள். உங்கள் மனசு அப்படி ஒரு அமைதியாகவும், அப்படி அதாவது பிரச்சனைகள்லாம் இருந்து நீங்கள் ஒரு விடுதலை பெற்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் சொன்ன இந்த தகவல் எளிமையானதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா தவறாமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர, மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.